ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம், நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, கூட ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், நம்ம ஏற்கனவே அன்பாக்சிங் வீடியோ போட்டாச்சு. ஓடிஜி வாங்கியிருக்கேன், பெரிய ஓடிஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். போன வீடியோவில் வெறும் அன்பாக்சிங் வீடியோ தான் போட்டிருந்தேன். ஏற்கனவே வச்சிருந்த ஓடிஜியை என்ன பண்ணேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஓடிஜி. ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்டூல் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலுமே நல்லா பர்ஃபெக்டாக வந்து இதில் உட்காந்துருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அதையும் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து போடுறத காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த ஓடிஜியை உங்களுக்கு திரும்பவும் வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த ஓடிஜிக்கு ப்ளக் பாயிண்ட் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ ப்ளக் பண்ணியாச்சு. இதை ஆன் பண்ண உடனேவே வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது உள்ள வந்து ஃபுல் எம்டியாக தான் இருக்கணும் ஓடிஜியை பொறுத்த வரைக்கும். பிகினர்ஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. டைமிங் வந்து எப்போவுமே வந்து ஏதாவது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சமைக்க அப்படின்னா 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரீ ஹீட் பண்ண உடனேவே ஹீட் ஆக ஆரம்பிக்கும். உள்ளே பாருங்கள். ஸோ நல்லா வந்து லைட் எரியுது, நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது. ஸோ உள்ளே நம்மளுக்கு என்ன பேக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருந்த ஓடிஜியில் என்னென்னா இந்த மாதிரி வந்து எனக்கு உள்ளே வந்து லைட் இருக்காது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த மாடலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம ஏதாவது வச்சோம்னாலும் வந்து எனக்கு தெரியவே தெரியாது உள்ளே பேக் ஆகுதா பேக் ஆகலையா அப்படின்றது தெரியாது. ஸோ உங்களில் அது மாதிரி எத்தனை பேர் ஓடிஜி வாங்கிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால தெரியாது. உள்ள லைட் எரிஞ்சாதான் நல்லா தெரியும் பேக்கிங் ஆகிறதோ இல்லை நம்ம கிரில் செய்கிறதோ எதுவாக இருக்கட்டும். ஸோ அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நிறைய ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஓடிஜியை நான் வந்து வாங்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த லைட் எரியறதுனால என்ன அப்படின்னா நம்ம பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக தெரியுது, வெளிச்சமாகவும் இருக்குது. இருட்டிலேயே வச்சாலும் ஈஸியாக நமக்கு வந்து தெரியும் உள்ளே எந்த அளவுக்கு பேக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்போவுமே மூடி விட்டுடணும். ஸோ பாருங்கள் உள்ளே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, நல்லா வந்து தெரியுது, சூப்பராகவும் இருக்குது பார்க்க. இதே வந்து நான் பழைய ஓடிஜியில் அந்த மாதிரி வெளிச்சமாக தெரியாது. நீங்கள் வந்து வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்க சிக்கன் கிரில்லாக இருக்கட்டும் இல்லை பேக்கிங் வீடியோவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஸோ அந்த ஓடிஜியில் அந்த மாதிரி வெளிச்சமே இருக்காது உள்ள. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு வந்து வெளிச்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம என்ன பேக் பண்ணாலும் அது எந்த லெவலில் இருக்குது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா ஒவ்வொரு முறையும் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே எடுத்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஓடிஜி பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக சூப்பராக இருக்கும். உங்களுக்காகவே நான் வந்து கிட்ட வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்க அந்த ஆயில் ட்ரே கூறும். ஸோ அந்த ட்ரே எதுக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஏதாவது இப்போ ஆயில் செய்கிறோம், ஏதாவது ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம் இல்லை சிக்கன் செய்கிறோம், அதோட ஆயில் கொஞ்சம் லீக் ஆகும். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் லீக் ஆகும். அதில் இருந்து கீழே வேஸ்டேஜ் வர்றதோ மசாலாவோ அதெல்லாம் வந்து அதில் கலெக்ட் ஆகிடும். நம்ம ஈஸியாக வந்து எடுத்து க்ளீன் பண்ணவும் நல்லாயிருக்கும். இதில் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஆஃபில் இருக்குது. இந்த ஆஃபில் இருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன கன்வென்ஷன், இது வந்து மேல் காயில் இருக்குது இல்லையா, அந்த மேல் காயில் டாப் பாட்டம் அதில் இருக்க 2 சைட்லேயும் இருக்கிறது இல்லையா, அதுக்கு வந்து ஹீட் ஆகணும் அப்படின்னா டாப் காயிலுக்கு வேணும்னா நம்ம இப்படி வச்சுக்கலாம், பாட்டத்துக்கு இப்படி வைக்கணும். இல்லை நம்மளுக்கு டாப்பும் பாட்டம் ரெண்டுமே ஹீட் ஆகணும் காயில் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே சேர்ந்து இங்கே வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பேக்கிங் பண்ணுறோம் இல்லை என்ன டோஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கன்வென்ஷன் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். கன்வென்ஷன் செக் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு, இல்லைனா கருகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை டாப்பும் பாட்டமும் ரெண்டுமே காயில் வந்து ஹீட் ஆகணும் அப்படின்னா ஈவனாக வந்து இதில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் கன்வென்ஷன். ஸோ ஒவ்வொரு ஓடிஜிக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும். ஸோ அதை பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்ஸ் இருக்கும். 100லேருந்து 250 டிகிரி செல்ஸில் இருக்கும். இது எல்லா ஓடிஜிக்குமே ஒரே சேம் வந்து வரக்கூடியது தான். ஸோ இதில் நம்ம வந்து பேக்கிங்க்கோ இல்லை டோஸ்ட்டுக்கோ
பாயிலுக்கோ எதுக்காக இருந்தாலும் அது செக் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் பட்டன் செலக்டர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஆஃப், அப்பர் ஹீட், நார்மல் ஹீட், அப்பர் டவுன் ரெண்டுத்துக்குமே ஹை ஹீட் பண்ணுறதுக்கு. நம்ம என்ன குக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹீட் வச்சுக்கலாம். வந்து என்ன பேக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டைமர் 60 மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம என்ன டைமிங் வைக்கிறோமோ அதை வச்சு நம்ம பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே இந்த பீப் சவுண்ட் வந்து இந்த லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ சவுண்டும் வந்துடும், நம்மளுக்கு வந்து தெரியாமையும் இருக்காது, ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து அலர்ட் கொடுக்கும். சரி, இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஓடிஜியில் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்து நான் இப்படியே தான் எடுத்து காமிச்சிருக்கேன். இது கட் பண்ண கூட இல்லை. ஸோ இப்போ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குங்க. இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, ஏற்கனவே நான் வச்சுருந்த மார்ஃபி ரிச்சர்ட் ஓடிஜியில் வந்து எனக்கு வந்து இந்த கபாப்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி ராட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. 4 ராடு கொடுத்துருந்தாங்க. ஆனால் பட் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. இது ரொட்டேஷரி ராட் அது. ஸோ இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த ஹேண்டில் இருங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரில் சிக்கன் செய்கிறோம், ரொட்டேஷன் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஓடிஜியில். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து டெமோவாக நான் வந்து சொல்கிறேன் எப்படின்னு. நம்ம வந்து பீஸா பேக்கிங் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த ஹேண்டில் வச்சு நம்ம இப்படி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வந்து வெயிட் வந்து தாங்குமா அப்படின்னு தெரியல. இந்த ட்ரேவே வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது எம்டியாகவே. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிடிக்க. அடுத்து குக்கிங் ட்ரே. இது வந்து நம்ம வந்து குக்கீஸ் செய்யலாம், அப்புறம் வந்து கேக் பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுவுமே வச்சு நம்ம வந்து கேக் வந்து பேக் பண்ணலாம். இந்த ரொட்டேசரி ஸ்டிக்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். அது நம்ம வந்து ஃபுல் கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். நீங்கள் ஃபுல் கோழி வாங்கிட்டு வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் இதையுமே வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி நான் வந்து மார்ஃபி ரிச்சர்டில் வந்து அந்த ஓடிஜியில் செய்கிறத போட்டிருக்கேன். வேணுன்றவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலில். ஸோ கோழியை வந்து நம்ம இப்போ வந்து முழுசாக வாங்கிட்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நல்லா வச்சு டைட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி டைட் பண்ணோம்னா அட்ஜஸ்டபிள் கரெக்டாக இருக்கும். நமக்கு எந்த சைடு எப்படி வேணுமோ அப்படி வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து டைட் பண்ணிக்கணும். ரொம்ப குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க இதோட மர ஸ்க்ரூ. எனக்கு அந்த ஓடிஜியில் வந்து நல்லா இது வந்து பெரிய சைஸாகவே இருக்குது இந்த ஸ்க்ரூ. ஸோ மேபி பெருசாக இருக்கிறதுனால இப்படி சின்னதாக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. இப்படி ரெண்டும் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சு தான் வந்து ஸ்க்ரூ பண்ணோம். இப்போ நானுமே வந்து எனக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஸ்க்ரூ பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ சென்டரில் வந்து முழு கோழியை வச்சுட்டு நம்ம இதை எடுத்து அப்படியே எடுத்து நம்ம வந்து ஓடிஜியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஓடிஜியில் வந்து கபாப்லாம் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டிக்கை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து அழகாக வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கு வந்து இதுக்கு கொடுக்கவே இல்லை. கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க ஷோரூமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து வராது மேடம் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து தனியாக வாங்கிக்கலாம், ஸோ கிடைக்குதா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது கிடைச்சதுக்கு அப்புறமா நான் அதில் வந்து என்ன வாங்கி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து டெமோவாக காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஓடிஜியில் இப்போ இந்த ராட் வந்து ஃபுல் கிரில் சிக்கன் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொட்டேஷன் மோடி வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்க நாப் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சைடு இருக்குது பாருங்கள், அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி தான் எடுத்து நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறோம். கிராஸாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப அதே மாதிரி நம்ம ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அப்படி வச்சு இப்படி எடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பீஸா வந்து பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா சென்டரில் வச்சு நம்ம அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி வச்சு நம்ம பீஸா வந்து அழகாக வந்து பேஸ் இது மேலே வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பீஸா ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்டலில் வந்து எடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது மேலே பீஸா பேஸ் வச்சுட்டு நம்ம ரெடி ஆகிடுச்சு பீஸா அப்படின்னா இந்த ஹேண்டில் வச்சு இப்படி பிடிச்சி ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. பெரிய ஓடிஜி அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுக்க, ஏன்னா இந்த கிரில் வந்து பெருசாக இருக்குது இல்லையா ஸ்டாண்ட், அதுக்காக தான். ஸோ இப்படி எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும். அடுத்து நல்லா எவ்வளோ பெரிய ட்ரே பாருங்கள், நம்ம குக்கீஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து இதில் செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ரொட்டேசரி மோடில் வச்சுட்டு நம்ம வந்து கிரில் சிக்கன் செய்கிறோம் அப்படின்னா இந்த பிளேட்டை வந்து கீழே வச்சுடுங்க. இதே மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கிரில் வச்சிட்டிங்கன்னா தான் கரெக்டாக ரொட்டேட் ஆகும்போது அதில் இருக்க ஆயில் பசை கொழுப்பு எண்ணெய் மசாலா எல்லாமே வந்து இதில் இறங்கிடும். ஈஸியாகவும் இருக்கும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இது வந்து எக்ஸ்ட்ராவாக பிளேட் இருக்குது. இந்த பிளேட்டில் தான் வந்து எக்ஸ்ட்ராஸ் வர வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து கலெக்ட் ஆகும். அதை எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வீட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஓடிஜியில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி நல்லா வருது அப்படின்றதும் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்றது பாருங்கள். உள்ளே இருக்க அந்த பிளேட்டு அந்த ட்ரேலாம் வந்து எடுத்தாச்சு. உள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது இந்த பிளேட்டை தவிர. ஸோ எம்டியாக வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைமிங் செட் பண்ணணும். ஸோ 180 டிகிரிஸில் நம்ம வந்து பேக்கிங் பண்ண போகிறோம் அப்படின்னா கன்வெர்ஷனில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பேக்கிங், நெக்ஸ்ட் வந்து டைமிங் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ் அப்படின்றப்போ கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகும். ஸோ அதுக்காக தான். இப்போ இது ஹீட் ஆகி நம்மளுக்கு ஒரு பீப் சவுண்ட் வரும். ஸோ அந்த பீப் சவுண்ட் வந்த பிறகு தான் நம்ம வந்து பேக் பண்ணவே ஆரம்பிக்கணும். எவ்வளோ ஹீட் அடிக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டில் நின்னா நல்லா அனல் வீசுது, உள்ளே அந்த லைட் எரியுது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ முதல்ல இருந்த ஓடிஜியில் அந்த லைட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வெளிச்சமாகவும் இருக்காது, இருட்டாகவே இருக்கும். ஸோ அந்த பீப் சவுண்ட் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து தெரியுது, அழகாக இருக்குது பார்க்குவோம். ஸோ இந்த பீப் சவுண்ட் வந்த உடனே நான் சொல்கிறேன். பீப் சவுண்ட் வந்துடுச்சு, ஆனால் சவுண்டு கேட்கல. ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு 15 மினிட்ஸ் வச்சு. இப்போ நம்ம வந்து கேக் பேக் பண்ணிக்கலாம்.
லைட்டாக இந்த வந்து சும்மா நட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து கேக் ஒரு பக்கமும் கப் கேக் ஒரு பக்கமும் வச்சுறேன். ஓகே, இப்போ வந்து டைமிங் செட் பண்ணிக்கலாம். 45 மினிட்ஸ் செட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே கேக் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா எடுத்து லைட்டாக வந்து ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு நம்ம வந்து லைட்டாக குத்தி பார்த்தோம்னாலே வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து கேக் பேக் பண்ணுறது நம்ம வந்து டைமிங்கு எல்லாம் வந்து கரெக்டாக வச்சா தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கடையில் இருக்கிற கேக் மாதிரியே வரும், சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி. இப்போ நான் வந்து டின்னுலேயும் ஊற்றி வச்சுருக்கேன் பேட்டரை. நெக்ஸ்ட் வந்து கப் கேக்கும் வச்சுருக்கேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப் கேக் வந்து சீக்கிரமாகவே வந்து பேக் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 45 மினிட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றது அது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன் டைமிங். நம்ம வேணும்னா இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து பேக் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துறது பெஸ்ட்டு. ஏன்னா சில ஓடிஜியில் வந்து 30 மினிட்ஸ்லேயே வந்து பேக் ஆகிடும். இது நான் வந்து 40 மினிட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேக்கிங் நடக்கிறதுனால ஃபஸ்ட் டைம் பேக் பண்ணுறோம், நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ ஒன்று நம்மளுக்கு வந்து அந்த பேக்கிங் சரியாக இல்லை அப்படின்னா சவுக்குன்னு இருக்கும் அந்த கேக்கு. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்பாஞ்ச் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக நான் எக்ஸ்ட்ராவாக வந்து டைமிங் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இடையிலேயே வந்து அந்த கப் கேக்கை எடுத்து பார்த்தா சூப்பராக வந்து ஸ்பாஞ்ச் மாதிரியே வந்துடுது. ஸோ அதனால் அது வந்து டைமிங் ரொம்பவே சீக்கிரம், 10 மினிட்ஸ் போதும் கப் கேக்குக்கு. அதனால் அதை செக் பண்ணி பார்த்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த டின் வந்து பேக்கிங் ஆகிறது அது எக்ஸ்ட்ராவே ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன். பேட்டர் நம்ம ஊற்றி வைக்கும்பொழுது அந்த டின்னில் எந்த அளவுக்கு லெவலில் இருந்தது, அதே மாதிரி கப் கேக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, அந்த கப்பில் மோல்டிங் ஊற்றி வைக்கிறது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக உப்பியாக அவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சாக வருது பாருங்கள். இதே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஓடிஜியில் வந்து இந்த மாதிரி தெரியவே தெரியாது. ஸோ என்ன தான் நம்ம வந்து டார்ச் அடிச்சு கூட நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணாலுமே எனக்கு வந்து உள்ளே வந்து பளிச்சுன்னு தெரியவே தெரியாது. ஓப்பன் பண்ணி நம்ம அந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்து தான் அந்த டின்னை பார்க்குற மாதிரி இருக்கும், லைட்டாக வெளியே இழுத்து. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓடிஜி வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ நம்ம வாங்குகிறோம், ஒரு சைஸ் பெருசாகவே வாங்கிடுங்க. ஏன்னா பெரிய சைஸில் தான் வந்து இந்த லைட் செட்டிங் இருக்குது அப்படின்னு பெரும்பாலும் இப்போ வந்து ஷோரூமில் சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை பெரிய ஓடிஜிக்கு மட்டும்தான் அந்த லைட் செட்டிங் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வச்சுருந்தது 28 லிட்டர்ஸ் ஓடிஜி வச்சுருந்தேன், மார்ஃபி ரிச்சர்டு தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த வாட்டி வந்து ஃபேபர் வாங்கிட்டேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணணுன்றதுக்காக ஃபஸ்ட் டைம் வந்து கேக்கே வந்து பேக் பண்ணிடலாம், ஸ்வீட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் வீட்டில் பசங்க என்னென்னா தந்தூரி செய் மம்மி அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீட் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இதுவுமே நம்ம வந்து ஹெல்த்தியாக அதாவது கோதுமை மாவுலேயே வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே பெஸ்ட்டு. நம்ம வீட்டில் ஓடிஜி வாங்கிட்டோம் அப்படின்ட்டு மைதாவிலேயே வந்து அடிக்கடிக்கு செய்கிறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ டோட்டலாகவே வந்து நம்ம கோதுமை மாவில் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லலை. நம்ம நவதானியங்கள்லாம் வந்து நிறைய இப்போ வந்து அந்த மாவு நம்ம அரைச்சி நம்ம வந்து செய்யலாம். கேக்கோ இல்லை என்ன ஸ்வீட் செய்யணுமோ, இல்லை குக்கீஸோ இல்லை பிஸ்கெட்ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மைதாவை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நானுமே வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவாய்ட் பண்ணிட்டு தான் வரேன். அதே மாதிரி சாஃப்டாகவே வருது நமக்கு கோதுமை மாவுலலாம் செஞ்சோம்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கப் கேக் பாருங்கள், சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு. மேலே நான் வந்து சும்மா பாதாம் வந்து தூவி விட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.